புதுக்கோட்டையில் வரும் 29ஆம் தேதி புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு கீரனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புத்தக வடிவில் அமர்ந்து புத்தக வாசிப்பில் ஈடுபட்டனர். புத்தக திருவிழா குறித்த இந்த விழிப்புணர்வு காண்போரை வெகுவாக கவர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இருபாலர் பள்ளியாக இருந்தபோது படித்த முன்னாள் மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி வளாகத்தில் சந்தித்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர் ஒருவர் முன்னாள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போது எல்லாம் பெரிய பெரிய ஆள்கள் ஆயிட்டீங்க, பெரிய லெவல்லையும் இருக்கிறீங்க. அந்த கீரனூர் ஸ்கூலுக்கு நீங்கள் ஏற்படுத்தி இந்த அடிச்சான உங்களுடைய உபசரிப்புக்கு ரொம்ப நன்றி. புதுக்கோட்டையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் ஒன்று கூடி வெள்ளி விழா நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1992ஆம் ஆண்டில் +2 வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பள்ளி வகுப்பறையில் வெள்ளி விழா நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் அப்போதைய உதவி தலைமை ஆசிரியர் சின்னையா மற்றும் விலங்கியல் ஆசிரியை சரஸ்வதி ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை மாணவ மாணவிகள் வழங்கினர். மேலும் இப்பள்ளிகளில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டும் உணவருந்தி மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல அனைத்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களும் ஒன்று கூடி பள்ளிகளை மேம்படுத்த உதவ வேண்டும், தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை மறவாமல் அவர்களுக்கே நன்றி சொல்ல வேண்டும் என அப்போதைய தலைமை ஆசிரியர் ரமேஷ் கூறினார். 1993ஆம் ஆண்டு இதே பள்ளிக்கூடத்துல நான் +2 படித்தேன். தற்போது இதே பள்ளிக்கூடத்துல முதுகலை ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன். என் கூட படித்த மாணவர்களை அழைத்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த அரசு பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு சிறு விதையை ஏற்படுத்தினோம். அந்த அடிப்படையில் கடந்த மாதம் 1993இல் படித்த மாணவர்கள் 45 பேர் ஒன்று கூடி இதே போல் சந்திப்பு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் 1,20,000 ரூபாய் மதிப்பிலான நவீன கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறையை அந்த மாணவர்களின் உதவியால் இந்த அரசு பள்ளிக்கு ஆக்கியிருக்கின்றோம். 94இல் +2 படித்த மாணவர்கள் இன்றைய தினம் இங்கே சந்தித்திருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். இவர்கள் இப்பள்ளிக்கு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2001ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரியான உடைகள் அணிந்து குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். பள்ளி மணி அடிக்கப்பட்டதும் உற்சாகமாக பள்ளிக்குள் நுழைந்த அவர்கள் ஆசிரியர்களின் ஆசிரியர் பெருமக்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், ஒன்றியத்திற்குட்பட்ட தொடக்க நடுநிலைப் பள்ளியிலிருந்து பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் தங்களை முழு மூச்சாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த கலை திருவிழா தமிழ்நாடு அரசு நினைத்ததை போன்று வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அத்துணை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெற்ற அத்தனை நிகழ்விலும் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் சார்பிலே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். மேலும் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து ஆசிரியர் ஒருவர் 25 வருடங்களுக்கு முன்பு மாணவர்களுக்கு எப்படி பாடம் எடுத்தாரோ அதே போல் பாடம் எடுத்து மாணவர்களை மகிழ்வித்தார். இதையடுத்து அனைவரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். LG எலக்ட்ரானிக்ஸ்